when it comes to love your neighbor, நீங்க பிறரை நேசிக்கிறது உண்மையானால் நீங்க அவங்களுக்காக உங்களோட காரியத்தை நீங்க தியாகம் பண்றதாக இருக்கும். Hallelujah. Loving your neighbor requires you to sacrifice your pleasures and desire. ஆசைகள் விருப்பங்களை நீங்க பலியாக்க முடியும், தியாகம் பண்ண முடியும் பிறரை நேசிக்கிறதுக்கு. இப்ப ஆண்டவர் சொன்ன மாதிரி நீ பிறரை உன்னை நேசிக்கிறது போல் நேசிக்கணும்ன்ற நம்ம அப்படியே ஒரு 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 மொட்டையா ஒரு இது புரிய வச்சிருக்கோம். பட் அதை நல்லா எலபரேட் பண்ணும்போது இதெல்லாம் அது உள்ளுக்கு அடங்கிட்டு இருக்கு. where you need to sacrifice your desire, your pleasure. என் லைஃப் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், முதல்ல இவங்களுக்காக நான் இவங்களை நான் பார்த்து இவங்களை டேக் கேர் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு கான்செப்ட் அவங்களுக்குள்ள இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில நம்ம நிறைய காரியத்தை ஆண்டுகிட்ட எதிர்பார்க்கிறோம், ட்ரீம் வச்சிருக்கிறோம். ஆனால் எதுவுமே ஏன் நிறைவேறும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள சாக்ரிஃபைஸ்ன்றது இதே கிடையாது. நீங்கள் தியாகம் பண்ணாமல் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்ரிதிங் தேர் இஸ் அ பிரைஸ் ஃபார் எவ்ரி பிளெஸிங் ஆன் திஸ் எர்த். ஒரு கிறிஸ்துவனா நீ இருக்கிறனா, நீ விசுவாசியா இருக்கிறனா, உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களுக்கு முன்பாக அங்க ஒரு பிரைஸ் இருக்குது, ஒரு விலை இருக்குது. That is the sacrifice. தாவீது பாருங்க, அவன் ஆண்டவருடைய கோபத்தை தளிக்கிறதுக்காக பலி செலுத்தணும். உடனே அங்க இருக்கிற ஒருத்தனோட ஒரு மிருகத்தை கொண்டு வந்து பலி செலுத்தும் பொழுது அவன் ராஜாவை பார்த்தோன்னே, நீங்க ராஜாவா இருக்கீங்க, இஸ்ரவேலே உங்களுக்கு தான் சொந்தம், இந்த ஆடை ஃப்ரீயா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்ல பார்த்தீங்களா, கர்த்தருக்கு இலவசமா இதை நான் கொடுக்க மாட்டேன். இட் மஸ்ட் காஸ்ட் மீ சம்திங். அதனால எனக்கு செலவு இருக்கணும், அதனால எனக்கு சில இழப்புகள் இருக்கணும். இட் மஸ்ட் காஸ்ட் மீ சம்திங். பைபிள்ல பாருங்க எத்தனை பேர் எத்தனையோ காரியத்தை தியாகம் பண்ணிருக்கிறாங்க. ஆபிரகாம் 25 வருஷமா அவன் நாட்களை தியாகம் பண்ணிருக்கான் கர்த்தரோட பாதையில நடக்கிறதுக்கு. யோசிப்பு 13 வருஷம் தியாகம் பண்ணிருக்கிறான். அவன் நினைச்சிருந்தா அந்த பாவத்தை பண்ணிட்டு அவன் ராஜா மாதிரி உள்ளுக்கு வாழ்ந்துருக்கான். இல்ல, தேவன் சித்தத்திற்காக விருப்பத்தை அவன ஆசைகளை தூக்கி எறிகிறான். யோசப், he was also sexually active. என்ன காரணம்? பிறகு அவன் திருமணம் பண்றான், அவனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவன் திருமணம் பண்ணாத ஒரு மனுஷன், திருமணம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன், அவனுக்குள்ள அந்த ஆசை எல்லாமே இருக்குது. ஆனா அந்த நேரத்தில் அது அமையும் பொழுது இது எனக்கு வேண்டாம், கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பான காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த ஆசையை அவன் தியாகம் பண்ணுகிறான். அதோட ரிவார்டை பாருங்க, அவன் லைஃப்ல ரிவார்டு எப்படி பார்த்தீங்கன்னா, he became the greatest leader of his time. ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் வருகிறதுக்கு முன்பாக சில காரியத்தை தியாகம் பண்ணிதான். வேர் இஸ் த sacrifice? எங்க தியாகம் பண்றீங்களா இல்லையா? உங்க நேரம் தான் முதலாவது விலை உயர்ந்த ஒரு பலி. டைம் இஸ் வெரி ப்ரெஷஸ். ஆல் ஆஃப் us are running. இந்த காலம், இந்த ஜெனரேஷன்ல, இந்த 2024 இயேசு வந்து போய் 2024 வருஷம் சொல்லலாம், நம்ம 2000 வருஷம் சொல்லலாம். இந்த காலத்துல நேரத்துக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது, அவ்வளோ ஒரு பேக்டான ஒரு நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, வாட் மேக்ஸ் காட் டு பி ப்ளீஸ்ட் ஆன் திஸ் சர்ச்? த டைம் தட் வி ஸ்பெண்ட் ஆன் ஹிஸ் பிளேஸ். மணி கணக்கு இல்லாமல் நேரம் போகிறது பார்க்காம உட்காந்து செய்தியை கேட்குறேன்னு தெரியுமா, அதுதான் அவருக்கு பிடிக்கும். அதான் அவருடைய தியாகம். எது உங்கள் மாம்சத்துக்கு கஷ்டமாக இருக்குதோ அதை கர்த்தருக்காக நீங்கள் வற்புறுத்தி செய்யும் பொழுது அது ஒரு பலி. இட் இஸ் காஸ்டிங் யூ டு பி டயர்ட். டயர்ட் தான் ஏன்னு தெரியல எனக்கு. அதே தியேட்டரில் போய் உட்காந்துருந்தா தரையில் கூட உட்காந்து பார்ப்பீங்க படத்தை. நீங்கள் நல்லா பஞ்சு நாட்கள் தான் கொடுத்துருக்கேன், உட்காரத்துக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ தான் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஸ்பைனல் வலி இருக்குது தெரியுமா பாஸ்டர் உங்களுக்கு. அது தியேட்டர் 2 ஹவர் உட்காரும்போது தெரியல, இங்கே உட்காந்தா வலியில தெரியுதா? அப்போ அந்த வலியிலேருந்து ஆவியை மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது எப்படி தியேட்டரில் உட்காந்தா வலிக்க மாட்டேது, கழுத்து வலிக்க மாட்டேது. இங்கேயாவது நீ தலை கீழே போட்டு பைபிள்லாம் தியேட்டரில் அப்படியே வச்சு பார்க்கணும். டிக்கெட் கிடைக்கலன்னா கூட முன்னுக்கு போய் ஆனால் இப்படி பார்க்கணும் படுத்து, அப்போல்லாம் கழுத்து வலிக்கல. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே சர்ச்சில் உட்காரும் பொழுது கஷ்டமாக இருக்குது, உடம்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முட்டி வலிக்குது, உட்கார்ந்தா முட்டி வலிக்குதா பாருங்களேன். But you don't understand, this is a sacrifice that pleases the Lord. என் ஜனங்க பாருங்க, இன்னைக்கு காலையில் நீங்களா வெள்ளனே எழுந்து ஓகே கிளம்பி ஜெபம் பண்ணிட்டு அன்றே நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி வர்றீங்க. சில பேர் தூரத்துலேருந்து வர்றீங்க, சில பேர் நீலையிலேருந்து வர்றீங்க, சிலர் வந்து சிலர் கிளேங்லேருந்து இப்படி வரும்பொழுது இது எல்லாத்தையும் ஆண்டு பார்க்குற
ஓகே, நீங்க போடுற இந்த காணிக்கை, இங்க போடுற காணிக்கை மாத்திரம் இல்ல, நீங்க உங்க பெட்ரோலுக்கு டோலுக்கு ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே ஒரு பலி. ஆண்டு என்ன இருக்குது? ஒரு பலியாக இருக்குது. ஹல்லேலூயா. யூ ஆர் sacrificing all this. இதை கொண்டு வந்து இங்கே போடும் பொழுது ஆண்டு பாப்பா, எனக்காக என் வார்த்தையை கேட்கறதுக்காக நீ இவ்வளோ தூரம் இவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கிறனா, இதுதான் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பலியாக இருக்குது. வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், பண போராட்டங்கள் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், இதெல்லாம் இருந்து கூட யூ ஆர் ஹியர் டு ஹியர் ஹிஸ் வேர்டு. வார்த்தையை கேட்கறதுக்கு, அவரை ஆராதிக்கிறதுக்கு, அவரை கொண்டாடுகிறதுக்கு வந்திருக்கிறீங்க பார்த்தீங்க, இதுதான் பலி. ஆனால் இதோடு முடியக்கூடாது. வாரத்தில் 7 நாள் இருக்குது, 6 நாள் விட்டுறாதீங்க. ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்துட்டு 6 நாள்லையும் கர்த்தருக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் பலி செலுத்த முடியுமோ அங்கெல்லாம் பலி செலுத்துங்க. பர்சனல் ப்ரேயரை பேசுகிறேன், தனிப்பட்ட ஜெபத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நேரத்தை ஒதுக்குங்க. வேலை செய்கிற இடத்துல டைம் கிடைக்குதா, டிக்டாக்கை திறக்காதீங்க, பைபிளை திறந்து பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் பொழுது தான் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். I'm telling you, we are living in the toughest generation where we are so tempted with the things of our hand. அதுக்கு பேர் என்னது? ஹேண்ட் கையிலே இருக்கிற ஒரு ஃபோன். அது it does not depart from your hand. ஹல்லேலூயா. அவன் ஹேண்ட் ஃபோன் சொல்லி பேர் வைக்கும் பொழுது நம்ம நினைச்சோம் அது பாக்கெட்டில் தான் இருக்கு, இப்போ பார்த்தா அது கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. கையை விட்டு பிரிய மாட்டேது. வேதத்தை தூக்க வேண்டிய இந்த கை என்ன பண்ணுது? இப்போ ஃபோனை தான் தூக்கி நிற்குது. Imagine the time that you're spending on that phone. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது, அழைத்தது நீ தரிசனத்தை பார்க்கணும்னு சொல்லி, பரலோக காட்சிகளை பார்க்கணும் என்று சொல்லி, பரலோகத்தோட ஒரு கனெக்ஷன் உண்டாகணும்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எதிரே நீ கனெக்ட் பண்ணி தெரியுமா? ஃபோனை கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா பாவமான காரியத்திலும் பாவ இருள விழுந்திருக்கிற. ஹல்லேலூயா. இதை நீ தியாகம் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறியா? Are you ready to sacrifice that? எடுத்தோடனே போட்டுவாங்க சொல்ல, அட்லீஸ்ட் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே உங்க ஜெப நேரத்தை அதிகரிக்க ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 3-4 வாட்டி ஜெபிக்கிற மாதிரி ஆரம்பிங்க. At one point you will forget whatever you have in your hand. உங்க கையில இருக்குது நீங்க மறந்து கர்த்தரை அதிகமாக தேட ஆரம்பிச்சிருவீங்க. You are not able to be hungry for God because you are full of this world. உங்களுக்கு தேவன் மேல ஒரு பசி இல்லை. ஏன் பசி இல்லைன்னா, உலகம் உங்களை நிரப்பி இருக்குது. உங்க வாழ்க்கையை உலகத்தினால் நிரப்பப்பட்ட பசி தான் உங்களுக்கு தேவனோட வார்த்தை மேலேயோ அவரோட காரியத்தின் மேல பசி. இதை நீங்க தியாகம் பண்ண ஆரம்பிக்கணும். It's time for you to sacrifice this. இதை நீங்க முதலாவது என்ன பண்ணணும்? பலி செலுத்து. பைபிள்ல பாருங்க, எத்தனை பேரு அவங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, பலி செலுத்தி வாழ்ந்திருக்காங்க. ஹல்லேலூயா. ஸோ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட், ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன வச்சிருக்கிறாரு. அவருக்கு ரூத்துக்கு தெரிஞ்சு அந்த வாலிப வயசு அவர் சொல்ல கிடையாது, இந்த வயசு போனால் திருப்பி எனக்கு வராது அப்படின்னு சொல்ல. அந்த காரியத்தை, அவரோட ஆசைகள், அவரோட மன விருப்பத்தை எல்லாத்தையும் கர்த்தருக்காக, யாரு? நகோமிக்காக என்ன பண்றா? தியாகம் பண்ணுகிறா. ஹல்லேலூயா. பைபிள் எழுதப்பட்டிருக்கு, எவன் ஒருவன் தன் சொந்த ஜீவனை எனக்காக இழக்கிறானோ அவனுக்கு பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளும்படி நான் கொடுப்பேன்றாரு. If you are going after your own life, you will lose it. If you go after God, you will gain your life. நீ ஜீவனின் பின்னாடி போயிட்டு இருக்கிற, என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்தணும், என் வாழ்க்கை இது சாதிக்கிறேன் போயிருந்தா நீ கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையை கண்டுபிடிக்க முடியாது. நீ எதை தேடி போறியோ அது உன் கையில வந்து சரி, நீ ஓடிக்கிட்டே இருப்ப, கடைசி வரைக்கும் நீ ஓடிக்கிட்டே இருப்ப, போய் சேரவே முடியாது. நீ கர்த்தருக்காக ஓட ஆரம்பிச்சனா உன் ஜீவன் உன்னை தேடி வரும், உன் வாழ்க்கை உன்னை தேடி வரும். நீ நினைச்சதுக்கு மேலாக, நீ எதிர்பார்த்ததுக்கு மேலாக தேவன் உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். This is the secret of life. இதான் வாழ்க்கையின் ரகசியம் உங்களுக்கு சொல்றேன். If you go after your own life, you will lose it. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சொந்த ஜீவனுக்கு பின்னாடி நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா அதை இழந்துருங்க, உள்ளது இல்லாம போயிடும். நீ என்னைக்கு கர்த்தருக்காக ஓடுறியோ எல்லாமே அதிகமாய் கூட்டி கொடுக்கப்படும்.